Hello students, நான் உங்கள் திருவாசகம். ஸோ நாம் பார்க்க போகிறது என்ன, சாப்டர் 5 12th மேக்ஸ் 2 dimensional analytical geometry 2. ஸோ எக்ஸசைஸ் 5.2 கொஸ்டின் நம்பர் 8. ஸோ என்ன கொஸ்டின்னா, ஐடென்டிஃபை த டைப்ஸ் ஆஃப் த கானிக், ஃபைண்ட் சென்டர், ஃபோக்கஸ், வெர்டிசஸ் அண்டு டைரக்ட்ரிக்ஸ் ஆஃப் தி ஈச் ஃபாலோயிங். ஸோ எல்லாரும் இந்த கூம்பின் வகையை கண்டறிந்து மையம், முனை, குவியங்கள், முனைகளில் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க ஈக்குவரை. ஸோ இந்த ஒரே வீடியோவில் இந்த 6 சப்டிவிஷன்ஸை நான் பார்க்க போகிறோம். ஸோ கிளியராக வந்து சம்ஸ் வந்து வாட்ச் பண்ணுங்கள். ஃபஸ்ட் சப்டிவிஷன். ஸோ 1 by 1 சால்வ் பண்ணலாம். ஸோ வீடியோ லென்த்தாக போகும்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஸோ ப்ராப்ளம்லாம் கிளியராக எல்லாமே வாட்ச் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் சப்டிவிஷன் என்ன சொல்லியிருக்காங்க, x-3 whole square divided by 225 plus y-4 whole square divided by 289 equal to 1. So equation of the ellipse. So this is equation of the ellipse. Then plus term வருது, equation of ellipse கண்டுபிடிக்கலாம். ஸோ இதிலிருந்து நம்ம என்ன பண்ணலாம், a ஸ்கொயர் கண்டுபிடிக்கலாமா. a ஸ்கொயர் எப்படி, எது பெரிய வேல்யூ அதான் a ஸ்கொயர். அப்போது 289 இப்போ a equal to root of 289. அப்போது a equal to இது என்ன ரூட்டு, இது 17 ஸ்கொயர் ரூட் ஸ்கொயர் பண்ணுமா நமக்கு 289 கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து b ஸ்கொயர் equal to 225. ஸோ b equal to root of 225. ஸோ இந்த என்ன பண்ணலாம், ரூட்டு ஸ்கொயர் ரூட் வந்து ரைட் ஸ்கொயர் அடிச்சு பண்ணால் ரூட் ஆகும். இப்போ 225 ரூட் எடுத்தால் b equal to 15. நெக்ஸ்ட் வந்து இதில் ஃபோக்கஸ் கண்டுபிடிக்க நம்ம என்ன தெரியணும், சி வேல்யூ தெரியணுமா. அப்போது சி கண்டுபிடிக்கிறோம். ஸோ சி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். இப்போ 289 ஏ ஸ்கொயர் மைனஸ் 225 பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 64. இப்போ சி ஸ்கொயர் ஈக்குவல் டு 64, சி ஈக்குவல் டு ரூட் 64. இப்போ 64 என்ன வரும், சி ஈக்குவல் டு 8 இஸ் த சியோட வேல்யூ. ஸோ நெக்ஸ்ட்டு இதுலேருந்து இப்போ நம்ம சென்டர், ஃபோக்கஸ், வெர்டிசஸ்லாம் ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ சிஏ என்ன இருக்குது, சென்டர் கண்டுபிடிக்கலாமா. ஸோ சென்டர் இஸ் சென்டர் வந்து என்ன சொல்லுவோம், ஹெச்கமா கேன்னு சொல்லுவோமா. சென்டர் வந்து ஹெச்கமா கே. ஸோ ஹெச்கமா கேன்றது என்ன கொஸ்டின்லேருந்து, எக்ஸ் மைனஸ் ஹெச். இது ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் எலிப்ஸ் என்ன, எக்ஸ் மைனஸ் ஹெச் ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் மைனஸ் கே ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 வரும். அப்போ ஹெச் கேயும் எதுலேருந்து கண்டுபிடிக்கலாம்னா இந்த ஜென்ரல் ஃபார்ம் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கலாம். அப்போ இங்கே ஹெச்கமா கே. ஸோ ஹெச்கமா கேன்றது என்ன வரும், 3,4. ஸோ h equal to 3 and then k equal to 4. Second b வந்து 4c. ஸோ 4cr. ஸோ ஃபோக்கஸ் அலாங் வித் இது எக்ஸ் ஆக்சிஸா. அப்போது இதோட ஃபார்முலா என்ன, ஸோ எப்படி வரும், இது வந்து அலாங் வித் ஒய் ஆக்சிஸ் பிகாஸ் இஸ் ஸ்மால் வேல்யூவா. அப்போ இதுதான் பி ஸ்கொயர், இது அதுதான் பி ஸ்கொயர் வேல்யூ, இது ஏ ஸ்கொயர் வேல்யூ. பி ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் மாறும்போது நமக்கு என்ன வரும், ஆக்சிஸ் மாறும். அப்போ இந்த எலிப்ஸ் வந்து எலிப்ஸோட ஃபார்முலா வந்து ஹெச்கமா. ஸோ ஃபோக்கஸ் வந்து கே ப்ளஸ் சி அண்டு ஹெச்கமா கே மைனஸ் சி. ஸோ ஹெச் தெரியல, 3,4 + 8, சியோட 8 அகைன் 3,4 - 8. ஸோ அப்போ இது என்ன பாயிண்ட்ஸ் என்ன கிடைக்கும், 3,12 இது ஒரு பாயிண்ட் அண்ட் தென் 3,-4. நெக்ஸ்ட்டு ஸோ ஃபோக்கஸ் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து வெர்டிசஸ் கண்டுபிடிக்கிறோம். சி. ஸோ வெர்டிசஸ் ஆர், ஸோ அலாங் டு ஒய் ஆக்சிஸ் ஃபார்முலா என்ன, ஹெச்கமா கே மைனஸ் ஏ ஹெச்கமா கே ப்ளஸ் ஏ. சச் என்ன, 3,4 - 17, 3,4 + 17. ஸோ 3, 4 - 17 என்ன வரும், 13. ஸோ -13
and 3 comma is 21. So this is the vertices oda point. இப்போ directrices are ABCD. Last வந்து directrices கண்டுபிடிக்கிறோம். Directrices are then y minus k equal to plus or minus a by e. இதுதான் directrice. ellipse னா directrice. அப்போ y minus k என்ன 4 equal to plus or minus 17 by a வந்து 17 by e. ஸோ இப்போ நம்ம e வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஓகேவா, நமக்கு e என்ன தெரியாது. அப்போ ஈயோட ஃபார்முலா என்ன? e equal to root of 1 minus b square by a square. ஸோ root of 1 minus b square என்ன 225 divided by 289. ஸோ root of ஸோ இதெல்லாம் உங்களுக்கு கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 289 minus 225 divided by 289. ஃபைனலி ஸோ ரெண்டும் மைனஸ் பண்ணும்போது 64 divided by 289 ரூட். அப்போ ரூட் எடுக்கும்போது என்ன 8/17. ஸோ 8/17 இஸ் ஈயோட வேல்யூ. ஸோ இ ஈக்குவல் டு 8/17 ஃபைண்ட் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட்டு கண்டிஷன் என்ன? y minus 4 equal to plus or minus 17 by ஈயோட வேல்யூ என்ன? 18/17 எழுதுகிறோம். அப்போ இதிலிருந்து பாருங்கள், இங்கே எழுதுகிறேன் plus or minus 17 into 17. இந்த 17 வந்து டினாமினேட்டர் 17 அப்பலாம் நியூமரேட்டர் கொண்டு போனால் மல்டிபிள் ஆகும். by 18. ஸோ இது மல்டிபிள் பண்ணால் 17 into 17 மல்டிபிள் பண்ணால் 289 divided by. ஸோ இது என்ன? இது 8. 18 இல்லை, இது 8. இது இங்கே 8 ப்ளஸ் ஆர் மைனஸ் 289 divided by 8. ஸோ இப்போ எங்கே என்ன இருக்குது? 8 இருக்கு இல்லையா, டினாமினேட்டரில் 8 இருக்குது. அது சைடு லெஃப்ட் கொண்டு வரலாமா? ஸோ இந்த வேல்யூ இருக்குது. ஸோ இந்த வேல்யூ என்ன பண்ணுறாங்க அப்படிங்க எழுதுகிறேன். y minus 4 equal to plus or minus 289 divided by 8. இந்த 4 ரைட்ஸ் கொண்டு போகலாம். y equal to plus or minus 289 by 8 plus 4 வருமா? ஸோ ப்ளஸ் 4 வந்தால் இது கிராஸ் மல்டிபிள் பண்ணலாம். y equal to plus or minus 289 divided by 8. ஸோ கிராஸ் மல்டிபிள் பண்ணால் ப்ளஸ் 8/4 32. ரெண்டு ஆட் பண்ணால் ப்ளஸ் ஆர் மைனஸ் 321 divided by 8. இப்போ இது ஒய்யோட வேல்யூ கிடச்சிருக்கு. ஸோ y equal to 321. ஸோ இது வந்து ப்ளஸ் 1 மைனஸ் 1 நம்ம போட போகிறோம். அந்த இது வந்து ப்ளஸ், ஆக்சுவலாக வந்து இது ப்ளஸ் டேர்ம் 1. அடுத்து இதே என்ன பண்ணலாம்? இதே மைனஸில் 1 நம்ம எழுதணும். ஸோ y வேல்யூ வந்து இது ப்ளஸ்ஸு, அதே y வேல்யூ வந்து மைனஸ் பண்ணுறோம். y equal to minus 289 plus 32 by 8. ஸோ y equal to minus 257 divided by 8. அப்போ 2y வேல்யூ நமக்கு கிடைக்குது. ஸோ this is one and this one. இதுதான் டைரக்ட்ரிக்ஸ் உடைய பாயிண்ட். நெக்ஸ்ட் வந்து செகண்ட் சப்டிவிஷன். x plus 1 whole square divided by 100, y minus 2 divided by whole square divided by 64 equal to 1. ஸோ இதோட சென்டர் ஃபோக்கஸ் வெர்டிசஸ் எல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ திஸ் இஸ் தி ஈக்குவேஷன் ஆஃப் தி எலிப்ஸ் along with an axis x axis, previous வந்து y axis. ஃபர்ஸ்ட் இதில் நம்ம a ஸ்கொயர் கண்டுபிடிக்கலாமா? a ஸ்கொயர் இஸ் பெரிய வேல்யூ a ஸ்கொயர். இப்போ 100 இதுலேருந்து a equal to root 100. ஸோ a equal to 100 கொடுத்தா 10. அப்போ a வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிச்சு. நெக்ஸ்ட்டு b ஸ்கொயர் equal to 64. ஸோ b equal to root இந்த வரும்போது root 64. ஸோ b equal to 64னா 8. அடுத்து c வேல்யூ ஃபைண்ட் பண்ணோம். ஹலோ c ஸ்கொயர் equal to a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். a ஸ்கொயர் என்ன 100 minus 64 equal to 36.
அப்போது 36 இருக்கும்போது c square equal to 36, c equal to root 36, c equal to 6, 6 6 are 36, c ஓட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிச்சு. ஸோ இப்போ டேரெக்டாக நம்ம பண்ணலாம் சென்டர் அண்ட் ரேடியஸ். அப்போ என்ன ஃப்ரம் தி ஈக்குவேஷன் வந்து ஜென்ரல் ஈக்குவேஷன் ஆஃப் த எலிப்ஸு, இது x minus h and y minus k. அப்போ இதில் h and k வந்து ஃப்ரம் தி ஈக்குவேஷன் வந்து எழுதலாம். ஃபஸ்ட்டு a center is -1, 2 இருக்கு இல்லையா, 1, 2. அப்போ h ஓட வேல்யூ h equal to -1 and then k equal to 2, k equal to 2. next focus 4c அப்படின்னு சொல்லலாம். focus is along with x axis. அப்போ அதோட ஃபார்முலா என்ன, h minus c, k, h minus c, k and then h plus c, k. ஸோ இது h plus c ஃபஸ்ட்டாக தான் சரி, அந்த x இது மாற்றி மாதிரி எழுதிருக்கோம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ இப்போ ஹெச்சோட வேல்யூ தெரியலையா, ஸோ -1 -6, 2, இதோட வேல்யூ -1 + 6, 2. ஸோ ரெண்டு வேல்யூ அப்ளை பண்ணிட்டோம். இப்போ -1 -6னா -7, இப்போ -7, 2. இதோட வேல்யூ -1ல் 6ல் -1 பண்ணால் 5, இப்போது 5, 2. இது ஃபோக்கஸ். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், வெர்டிசஸ் கண்டுபிடிக்கிறோம். வெர்டிசஸ் ஆர், ஸோ இதோட வெர்டிசஸ் ஈக்குவேஷன் h minus a, k and h plus a, k. h ஓட வேல்யூ தெரியலையா, -1 -10, a ஓட வேல்யூ -10, k ஓட வேல்யூ 2. ஸோ இங்கே -1 + 10, 2. ஸோ ரெண்டு ஆட் பண்ணும்போது -11, 2, இங்கே 9, 2. ஸோ ஃபைனலி ஈக்குவேஷன் ஆஃப் த டைரக்ட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கிறோம். ஸோ ABCD equation of directrix. ஸோ இதோட கண்டிஷன் என்ன, x minus h equal to ± a/e. அப்போ x minus h தெரியலையா, இப்போது x minus h னா இங்கே x plus 1, ஏன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு ஈக்குவல் டு +or - a ஓட வேல்யூ தெரியும் 10/e. இப்போ நமக்கு e தெரியணும். ஸோ e தெரியணும்னா ஈயோட ஃபார்முலா என்னங்க, √1 - b²/a². ஸோ √1 - e²னா 64/100, a²100. 1 - ஸோ இதனால் 100 - 64/100 equal to √100. இது மைனஸ் பண்ணும்போது 36/100. ஸோ 36 6/10. 36 ரூட் எடுத்தால் 6, 10 100 ரூட் எடுத்தால் 10. ஓகே, அது என்ன கேன்சல் பண்ணலாமா, இது 5 டைம்ஸ், இது 3 டைம்ஸ், அப்போது 3/5. ஸோ ஈயோட வேல்யூ 3/5 கிடச்சிருக்கு. இந்த 3/5 நம்ம இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுறோம். x + 1 equal to +or - 10 / ஈயோட வேல்யூனா 3/5. இப்போ இதிலிருந்து இந்த 5 என்ன பண்ணலாம், மேலே கொண்டு போகலாமா, +or - 10 × 5/3. ஸோ ஈக்குவல் டு +or - 10 5 மல்டிபிள் பண்ணும்போது 50. அப்போ 50/3. இப்போ இங்கே அப்படியே அப்ளை பண்ணலாம். x + 1 equal to +or - 50/3. ஸோ 1 ரைட்ஸு கொண்டு போகலாமா, 1 ரைட்ஸு கொண்டு போது x equal to +or - 50/3 - 1. ஸோ அப்போது x equal to ப்ளஸ், இது கிராஸ் மல்டிபிள் பண்ணலாமா, +or - 50 - 3/3. அப்போ 2 டைம்ஸ் இதை பண்ணலாம். x equal to +1 டைம் +50 - 3/3. அகைன் x equal to -50 - 3/3. இப்போ இதை சிம்பிளை பண்ணால் என்ன கிடைக்கும், ஜஸ்ட் 50 - 3 47. ஸோ அப்போ x equal to 47/3. இது ப்ளஸ் டேர்மு, அதே வேல்யூங்க. ஸோ மைனஸ் பண்ணும்போது மைனஸ் x equal to -53/3. அப்போது இது ஒரு x வேல்யூ
அதான் இங்கே ஒரு எக்ஸ் வேல்யூ கிடைக்குது. ஸோ திஸ் இஸ் தி டூ ஈக்குவேஷன்ஸ் ஆர் ஈக்குவேஷன் ஆஃப் த டைரக்ட்ரிக்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து தேர்ட் சப்டிவிஷன். x plus 3 whole square divided by 2 to 5 minus y minus 4 whole square divided by 64. இப்போ இது எந்த ஈக்குவேஷன்? இது எலிப்ஸா ஹைப்பர்போலாவா? பாருங்கள், இதில் மைனஸ் வருதா சென்டரில்? ஸோ சென்டரில் மைனஸ் வந்துச்சுனவே என்னது? அது ஹைப்பர்போலா ஈக்குவேஷன். ஓகே, ஸோ இந்த ஹைப்பர்போலா ஈக்குவேஷன் சால்வ் பண்ணலாமா? ஸோ சொல்யூஷன். ஸோ இது வந்து ஹைப்பர்போலா ஈக்குவேஷன். இது வந்து என்னது? திஸ் இஸ் ஈக்குவேஷன் இஸ் ஹைப்பர்போலா along with x axis. ஸோ ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும்? ஏ ஸ்கொயர் எது, பி ஸ்கொயர் எதுன்னு தெரியணும். ஏ ஸ்கொயர்ன்றது என்ன? இருக்கிறதுல பெரிய வேல்யூ எதோ அதுதான் ஏ ஸ்கொயர். ஸோ 2 to 5 தான் லார்ஜ் வேல்யூ. இப்போ ஏ ஸ்கொயர் கண்டுபிடிக்கணுமா? ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு 2 to 5. இப்போது ஸ்கொயர் ரூட் இந்த பக்கம் தான் ரூட் ஆகுமா? இப்போ ஏ ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 2 to 5. ஸோ ஓகே, இப்போது 2 to 5க்கு ரூட் எடுத்தால் 15. ஏ ஈக்குவல் டு 15. ஸோ 15 into 15 மல்டிபிள் பண்ணால் உங்களுக்கு 2 to 5 வரும். அதே அடுத்து பி வேல்யூ இருக்குது, இதுதான் பி. இப்போது பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 64. அகைன் பி ஈக்குவல் டு இதுக்கு ரூட் எடுக்கணும். ஓகே, ஸ்கொயர் வந்து இந்த வந்தால் ரூட் ஆகும். இப்போ ரூட் 64. ஸோ 64 ரூட் எடுத்தால் 8. இப்போ பி ஈக்குவல் டு 8 இஸ் பியோட வேல்யூ. இப்போ அடுத்து என்ன பண்ணுறது? சேம் இதுலேயும் என்ன பண்ணணும்? ஹைப்பர்போலாவிலையும் சி கண்டுபிடிக்கும். சியோட ஃபார்முலா தெரியணும். இப்போ சி ஸ்கொயர் ஈக்குவல் டு சி ஸ்கொயர் என்ன? ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் இருக்குது, இங்கே ரெண்டு தான் இருக்கா? இப்போ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர்னா ஏ ஸ்கொயர் என்ன? 2 to 5 ப்ளஸ் பி ஸ்கொயர் இஸ் 64. ரெண்டு ஆட் பண்ணால் எவ்வளோ? 2 4 8 89. 289. இப்போ இதில் பாருங்கள், சி ஸ்கொயர் ஈக்குவல் டு 289. இந்த ஸ்கொயர் இந்த ஒரு ரைட்ஸை கொண்டு போகும்போது சி ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 289. ஸோ அப்படி சி ஈக்குவல் டு 289 எப்படி வருது? 17 ஸ்கொயர் இஸ் 289. இது 17. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம ஏபிசி சி எல்லாம் கண்டுபிடிச்சாச்சு. இப்போது சென்டர் ரேடியஸை கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஏ சென்டர். ஸோ சென்டர் இஸ் -3, 4. ஸோ எப்படி -3, 4 இது பாருங்கள், இது என்னது? எக்ஸ் மைனஸ் ஹெச். ஸோ கொஷின் பாருங்கள், இது வந்து எக்ஸ் மைனஸ் ஹெச்சா, அதான் இது ஒய் மைனஸ் கே. அப்போது கே அண்ட் தென் ஹெச் இஸ் இங்கே இருக்குல்ல, இது 2 பாயிண்ட் தான் கே அண்ட் ஹெச் பாயிண்ட். அப்போ இங்கே நம்ம ப்ளஸ் இருக்கா? அங்கே ப்ளஸ் இருந்தால் ஃபார்முலா என்ன ஆகும்? இங்கே ஆக்சுவலாக ஃபார்முலாவே மைனஸ். அப்போ இங்கே மைனஸ் இருந்தால் அங்கே ப்ளஸ் ஆகும். இங்கே மைனஸ் இருக்குன்னா அங்கே ப்ளஸ் ஃபார்முலா இருக்கணும். ஸோ அப்போது 3, 4. அப்போ ஹெச் என்ன? ஹெச் ஈக்குவல் டு -3, கே ஈக்குவல் டு 4. ஸோ ஹெச் அண்ட் கே நம்ம கண்டுபிடிச்சி. அடுத்து நெக்ஸ்ட்டு பி. பியில் என்ன கண்டுபிடிக்கணும்னா ஃபோக்கஸ் கண்டுபிடிக்கணும். இது வந்து ஃபோக்கஸ் ஆர் 4C ஆர். ஸோ அலாங் வித் எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ என்ன ஃபார்முலா? ஹெச் ப்ளஸ் சி கே அண்ட் ஹெச் மைனஸ் சி கே. ஸோ ஹெச்சோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஹெச் என்னங்க? -3. சி வேல்யூ என்ன? சி இஸ் 17. அப்போது -3. ஸோ -3 சியோட வேல்யூ +17, கேயோட வேல்யூ 4. சேம் -3 -17. ஸோ இதுலேருந்து பாருங்கள், 2 மைனஸ் பண்ணால் 14, 14, 4. இது -20, 4. திஸ் இஸ் த ஃபோக்கஸ். நெக்ஸ்ட்டு சி வந்து வெர்டிசஸ். வெர்டிசஸ் ஆர் வெர்டிசஸ் பாயிண்ட்னா இதே ஃபார்முலாவில் ஹெச் ப்ளஸ் ஏ கே ஹெச் மைனஸ் ஏ கே. ஹெச் ப்ளஸ் ஏன்னா -3 ப்ளஸ் 15, 4. சேம் ஹெச்சோட வேல்யூ -3 -15, 4. ஸோ ரெண்டு சிம்பிள் பண்ணால் இது 12, 4 -18, 4. So finally directrix. So directrix கண்டுபிடிக்கிறோம். So directrices are, directrix என்ன கண்டுபிடிக்கணும்? x minus h equal to plus or minus a by e. x minus h னா x minus 3. அப்போ -3 னா ப்ளஸ் equal to plus or minus a. So a ஓட வேல்யூ என்ன? 15. a ஓட வேல்யூ வந்து 15. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஈயோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஏ வேல்யூ தெரியும், இ வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு அதை நம்ம இங்கே அப்ளை பண்ணலாம்.
ஸோ அப்போ ஈயோட ஃபார்முலா என்ன, இ ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் பி ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர். ஸோ ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் பி ஸ்கொயர் வந்து 64, ஏ ஸ்கொயர் வந்து 225 ஈக்குவல் டு ரூட் ஆஃப் கிராஸ் பண்ணால் 225 ப்ளஸ் 64 பை 225 ஈக்குவல் டு ரூட் ஆஃப், ஸோ வந்து ஆட் பண்ணால் 289 வரும். 289 பை 225. ஸோ ரெண்டு ரூட் எடுத்தால் என்ன கிடைக்கும், 289 வந்து 17, 25 வந்து 225 வந்து 15. ஸோ அப்போது எக்ஸ் ப்ளஸ் 3 ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏவோட வேல்யூ என்ன 15 பை இ. சரிங்க, ப்ளஸ் ஆர் மைனஸ் 15 பை 17 பை 15. 15 மேலே கொண்டு போகலாம், மேலே கொண்டு போனால் ப்ளஸ் ஆர் மைனஸ் 15 இன்ட்டு 15 வரும், கீழே 17. ஸோ மல்டிபிள் பண்ணால் ப்ளஸ் ஆர் மைனஸ் 15 இன்ட்டு 15 225 டிவைட் பை 17. ஸோ அப்போது இதை வந்து அப்ளை பண்ணுங்கள். ஸோ எக்ஸ் ப்ளஸ் 3 ப்ளஸ் ஆர் மைனஸ், ஸோ ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 225 பை 17. இப்போது எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 225 divided by 17 minus 3. ஸோ ப்ளஸ் 3 ஆன்சர் பண்ணால் மைனஸ் 3. இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணலாம். ஸோ இங்கே எப்படி எழுதுனா கிராஸ் மல்டிபிள் பண்ணால் எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 225 17. ஸோ 17 இன்ட்டு 3 மல்டிபிள் பண்ணால் 51. ஸோ இது மைனஸ் 51. இப்போது எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் 225 minus 51 divided by 17. Same thing, x value minus 225 minus 51 divided by 17. So இதோட வேல்யூ என்ன பண்ணுங்கள், சிம்பிளி பண்ணால் இப்போ x equal to 1 மைனஸ் பண்ண 174 by 17. இது ஒரு வேல்யூ. அண்ட் தென் x equal to ரெண்டு ஆட் பண்ணால் minus 276 by 17. இது ஒரு x value. So this is the third subdivision solutions. Next on the fourth subdivision, என்ன கொடுத்துறாங்க, y minus 2 whole square divided by 25 minus x plus 2 x plus 1 whole square divided by 16 equal to 1. ஸோ அப்போ இதோட இந்த ஈக்குவேஷன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வெர்டிசஸ் ஃபோகஸை ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ திஸ் இஸ் த ஹைப்பர்போலா ஈக்குவேஷன். ஸோ ஃபஸ்ட்டு ஏ ஸ்கொயர் நம்ம என்ன பண்ணுறோம், ஏ ஸ்கொயர் கண்டுபிடிக்கலாமா. ஏ ஸ்கொயர் இஸ் 25. இது பெரிய வேல்யூ, இதுதான் பெரிய வேல்யூ. இப்போ ஏ ஈக்குவல் டு ரூட் 25. ஸோ ஏ ஈக்குவல் டு 5. அடுத்து பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 16. பி ஈக்குவல் டு ரூட் 16. ஸோ பி ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் தான் 4. அடுத்து சி ஸ்கொயர்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் equal to 25 plus 16 equal to 41. அப்போ c equal to root 41. ஸோ அடுத்து ஒவ்வொரு வேலையை ஃபைண்ட் பண்ணலாம். சென்டர் ரேடியஸ் வந்து a சென்டர். ஸோ சென்டர் இஸ் from the equation y minus k x minus h. இப்போ h k வந்து இந்த பாயிண்ட், ரெண்டு பாயிண்ட்டும் யூஸ் பண்ணுறோம். ஸோ minus 1, 2. ஸோ h equal to minus 1, k equal to 2. ஸோ b அடுத்த செகண்டு ஃபோக்கஸ் 4c ஆர் ஃபோக்கஸ் என்ன, y axisக்கு along with y axis h, k plus c, h, k plus v and h, k minus c. h, k plus c, h, k minus c என்ன பண்ணலாம், minus 1, 2 plus root 4 minus 1, 2 minus root 41. actually 41 root 41. and finally இதிலிருந்து எப்படி எழுதலாம், ஸோ இதுதான் வேல்யூ. ஸோ இது என்ன பண்ணலாம், டேட்டா எழுதிட்டேன். நெக்ஸ்ட்டு ஸோ 2 plus root 41 வந்து எதுவும் பண்ண முடியாது, அதனால் அப்படியே நான் வச்சுட்டேன். அடுத்து சி வந்து வெர்டிசஸ் என்ன பாயிண்ட்ஸு, h, k plus a. சீக்கிரத்தில் a யூஸ் பண்ண போகிறோம். h, k minus a. ஸோ h, k plus a minus 1, 2 plus 5
-1, 2 - 5. ஸோ இதிலிருந்து -1, 7 அப்படின்றது ஒரு பாயிண்ட்டு. அதன் -1, -3ன்றது அனதர் பாயிண்ட். ஸோ அடுத்து லாஸ்ட் டைரக்ட்ரிஸ் கண்டுபிடிக்க பண்ண போகிறோம். டைரக்ட்ரிஸஸ் ஆர் y minus k equal to plus or minus a by e. இதான் வந்து இதோட ஃபார்முலா. y minus இப்போது a by e ன்னு வருமா? இப்போது y minus 2 equal to plus or minus a என்ன 5 by e. இப்போ நம்ம e ஓட வேல்யூ ஃபைண்ட் பண்ண வேண்டியிருக்கு. e ஓட வேல்யூ ஃபார்முலா தெரியும். e ஓட ஃபார்முலா வந்து ஸோ e equal to root of 1 plus b square by a square. root of 1 plus b square வந்து 16 divided by a square 25. root of 1 plus இது வந்து 25 minus 16 divided by 25. ஸோ ரெண்டு மைனஸ் பண்ணும்போது 25 ஆக்சுவலாக ப்ளஸ் தானே, இது மைனஸில் ப்ளஸ். அப்போது இது 41 divided by 25. ரூட் எடுக்கும்போது டினாமினேட்டர் மட்டும் ரூட் வரும். அப்போ 5 நியூமரேட்டரில் ரூட் 41 அப்படியே இருக்கும். இதோட ஈயோட வேல்யூ. ஸோ y minus 2 equal to plus or minus 5 by e அப்படின்னு வருது. இப்போ ஈயோட வேல்யூ என்ன? plus or minus 5 by root 41 divided by 5. ஸோ 5 மேலே கொண்டு போனால் plus or minus 5 into 5 divided by root 41. ஸோ 5 மல்டிப்ளை பண்ணும்போது plus or minus 25 divided by root 41. அப்போ இங்கே y minus 2 equal to plus or minus 25 by root 41 வருது. இப்போ இந்த 2 ரைட்ஸ் கொண்டு போகலாமா? 2 ரைட்ஸ் கொண்டு போனால் y equal to plus or minus 25 by root 41 minus, ஸோ இங்கே மைனஸ் இருக்குது, அப்போ இங்கே ப்ளஸ் 2. ஸோ இதிலிருந்து 2 பாயிண்ட்ஸ் அதெல்லாம் ப்ளஸில் 1 -1. இந்த ரூட் இருக்குல்லையே, ரூட்டில் சிம்பிளை பண்ண முடியாது. அப்போ y equal to ப்ளஸ் வேல்யூ 25 divided by root 41 plus 2 and y equal to minus 25 by root 41 plus 2. So this is the required answer for fourth subdivision. So in the exercise la fifth subdivision. So fifth subdivision கொடுக்க பாருங்க, 18x square plus 12y square minus 144x plus 48y plus 120. ஸோ இதை என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன்ஸாக இருக்குது, நம்ம வந்து ஜென்ரல் கண்டிஷனாக இந்த கண்டிஷன்ஸ் எடுத்து இதை ஈக்குவேஷனாக மாற்றணும். இந்த ஈக்குவேஷனை நம்ம பேரபோலா, ஹைப்பர்போலா ஆர் எலிப்ஸ் எந்த ஈக்குவேஷன்ஸ் வரும்னு செக் பண்ணிவிட்டு அந்த அப்புறம் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம டேரெக்டாக டேபிள் நம்ம இருக்கிற ஃபார்முலாஸும் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ சொல்யூஷன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஈக்குவேஷன்ஸை நம்ம எக்ஸ் ஒய் அப்படின்னு சொல்லி செப்பரேட் பண்ணிவிட்டு அப்புறம் தான் நம்ம வேல்யூவை அப்ளை பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு x 18 இது அப்படியே வருங்க சொல்யூஷனில். ஃபஸ்ட்டு 18x ஸ்கொயர். ஸோ வேறு என்ன எக்ஸ் இருக்குது பாருங்கள், இங்கே எக்ஸ் இருக்கா? இந்த எக்ஸ் டேர்ம்ஸ் எல்லாம் லைக் டேர்ம்ஸ் எல்லாம் ஒன்று எழுதிக்கலாம், எக்ஸ் டேர்ம்ஸ் எல்லாம் ஒன்று எழுதிக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர்லாம் மைனஸ் 144x ப்ளஸ் 12y ஸ்கொயர் ப்ளஸ் 48y. ஸோ மைனஸ் இந்த 120 ஈக்குவேஷன் அந்த ஈக்குவல் வந்து கொண்டோம்னா மைனஸ் 120 ஆயிரும். ஓகே, இப்போ இதிலிருந்து பாருங்கள், எக்ஸ் டேர்ம் அந்த ஒய் டேர்ம் இதிலிருந்து காமன் என்ன வெளியே எடுக்கலாம்? 18 காமன் வெளியே எடுக்கலாமா? இதிலிருந்து காமன் 18 வெளியே எடுக்கலாம். 18 வெளியே எடுத்தால் ரிமைனர் இருக்க எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 80 எத்தனை டைம்ஸ் வரும்? 18 வந்து 8 மல்டிபிள் பண்ணலாம். அப்போ 8x ப்ளஸ் இதில் 12 வெளியே எடுத்தால் 12 into y ஸ்கொயர் ப்ளஸ் 4y 4 டைம்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 120. இப்போ இது உள்ளே இருக்கு இல்லையா, இது வந்து கண்டிஷன்ஸை நம்ம எப்படி சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னா ஆஃப் ஆஃப் த ஸ்கொயர். ஸோ ஆஃப் ஆஃப் த ஸ்கொயர் கண்டிஷன்ஸ் ஆல்ரெடி தெரியும் உங்களுக்கு. 18 into x ஸ்கொயர் மைனஸ் 8x. ஸோ 8ல் ஹாஃப் என்ன? 4. 8ல் ஹாஃப் வந்து 4, பாதி வந்து 4. இப்போ ப்ளஸ் 4 ஸ்கொயர் மைனஸ் 4 ஸ்கொயர் அகைன் ப்ளஸ் 12 into y ஸ்கொயர் ப்ளஸ் 4y. ஸோ ஆஃப் ஆஃப் த ஸ்கொயர் 4ல் பாதி என்ன? 2. அப்போ ப்ளஸ் 2 ஸ்கொயர் மைனஸ் 2 ஸ்கொயர்னு எழுதலாம் ஈக்குவல் டு 120. ஸோ மைனஸ் 120. இப்போ இதிலேருந்து பாருங்கள், இது எந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். ஸோ ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஏ மைனஸ் ஹோல் ஸ்கொயர் கண்டிஷன். ஏ மைனஸ் ஹோல் ஸ்கொயரை சாட்டிஸ்ஃபை பண்ணுது இந்த டேர்ம் மட்டும்.
இந்த டேர்ம் மட்டும் a minus whole square ஃபார்முலாவை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஸோ 18 இன்ட்டு இது a minus whole square ஃபார்முலா மாற்றணும் அப்படின்னா x minus 4 இருக்கு இல்லையா, அப்போ 4 x minus 4 ஹோல் ஸ்கொயர் எழுதலாம். அப்போ மைனஸ் 4 ஸ்கொயர் வந்து 16 அப்படின்னு எழுதலாம். ப்ளஸ் 12 இன்ட்டு சேம் இது என்ன பண்ணலாம், சேம் y ப்ளஸ் 2 ஹோல் ஸ்கொயர், இது a ப்ளஸ் ஹோல் ஸ்கொயர் y ப்ளஸ் 2 மைனஸ் இது 2 ஸ்கொயர் வந்து 4 ஈக்குவல் டு மைனஸ் 120 அப்படின்னு வருது. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணலாம், இந்த 18 உள்ளே மல்ட்டு பண்ணுறோம். 18 உள்ளே கொண்டு மல்ட்டு பண்ணும்போது என்ன கிடைக்கும், ஸோ 18 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 4 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் உள்ளே மல்ட்டு பண்ணும்போது 18 இன்ட்டு 6 மல்ட்டு பண்ணால் 288 ப்ளஸ் ஸோ 12 உள்ள மல்ட்டு பண்ணும்போது 12 இன்ட்டு y ப்ளஸ் 2 ஹோல் ஸ்கொயர், ஸோ 12 4 தான் 48 மைனஸ் 48 ஈக்குவல் டு 120. ஸோ 120 போட்டாச்சு. ஸோ இப்போ இதில் வந்து இந்த கான்ஸ்டன்ட் இருக்கு இல்லையா, இந்த நம்பர்ஸ் எல்லாம் ரைட்ஸ் கொண்டு போய்க்கலாம். நம்பர்ஸ் ரைட்ஸ் கொண்டு போங்க, ரிமைனிங் இருக்கிறத லெஃப்ட் சைடு வச்சுக்கலாம். இப்போ 18 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 4 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 12 இன்ட்டு ஒய் ப்ளஸ் 2 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ரைட் சைடு கொண்டு போயிடலாம் எல்லாமே. இப்போ மைனஸ் 120 இருக்குது ப்ளஸ் 288 இது ரைட்ஸ் கொண்டு போயிடலாம். அகைன் இது ரைட்ஸ் சொன்னால் ப்ளஸ் 48. ஸோ இதெல்லாம் சிம்பிளி பண்ணால் என்ன வேல்யூ கிடைக்கும் செக் பண்ணலாம். அப்போ இதை சிம்பிளி பண்ணி பாருங்கள். 288 48 இது ரெண்டு ஆட் பண்ணி மைனஸ் 120. ஸோ இதை ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 216 கிடைக்கும். அப்போ இங்கே 18 எக்ஸ் மைனஸ் 4 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 12 ஒய் ப்ளஸ் 2 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 216 தான் ஈக்குவேஷனுக்கு ரைட் சைடில் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணோம், இதை எலிப்ஸ் ஆர் ஹைப்பர்போலா, சரி இந்த ரெண்டு கண்டிஷன் எதை ஒன்று சாட்டிஸ்ஃபை பண்ணோம். பட் ஈக்குவல் டு 1 வரணும் இல்லையா, ஈக்குவல் டு 1 வரணும்னா ரைட் சைடில் எனக்கு 216 டிவைட் பண்ணலாம். அப்போது டிவைடட் பை 216 போத் சைடு, ஸோ போத் சைடு ரெண்டு பக்கமும் டிவைட் பண்ணலாம். டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும், அது எந்த ஈக்குவேஷன்ஸு கிடைக்கும் அப்படின்ட்டு பார்க்கலாம். அப்போது 18 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 4 ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை 216 ப்ளஸ் 12 இன்ட்டு ஒய் ப்ளஸ் 2 ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை 216 ஈக்குவல் டு 216 டிவைட் பை 216. இது கேன்சல் பண்ணால் இது 1 ஆயிரும். அப்போ இது ரெண்டு கேன்சல் பண்ணால் இங்கே என்ன வரும், இது வந்து 18 டைம்ஸ் வரும். ஸோ இது ரெண்டு கேன்சல் பண்ணால் இங்கே 12 டைம்ஸ் வரும். ஸோ இப்போ என்ன கிடச்சிருக்கு நம்ம ஃபைனலாக, இது ஒரு எலிப்ஸ் ஈக்குவேஷன் கிடச்சிருக்கு. ஓகேவா, இப்போ எக்ஸ் மைனஸ் 4 ஹோல் ஸ்கொயர் divided by 12 plus y minus 2 whole square divided by so y plus 2 18 equal to 1. So equation of the ellipse. So this is an equation of ellipse. So along with y axis. Along with y axis. நெக்ஸ்ட்டு ஏ ஸ்கொயர் கண்டுபிடிக்கும் அதுலேருந்து. ஸோ ஏ ஸ்கொயர் என்ன, ஏ ஸ்கொயர் பெரிய வேல்யூ ஏ ஸ்கொயர்னு சொன்னால் ஏ ஸ்கொயர் இஸ் 18. இப்போ ஏ ஈக்குவல் டு ரூட் 18. இப்போ ஏ ஈக்குவல் டு 18 எப்படி எழுதலாம், 9 இன்ட்டு 2ன்னு பிரிக்கலாம். அப்போது ஏ ஈக்குவல் டு 9 ரூட் எடுத்தால் 3 இன்ட்டு ரூட் 2ன்னு எழுதலாம். ஓகேவா, சேம் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 12. ஸோ பி ஈக்குவல் டு ரூட் 12 பிரிக்கலாம். இப்போ பி ஈக்குவல் டு 4 into 3 is 12. For b equal to 2 into root 3. So at c square கண்டுபிடிக்கணும். c square equal to a square minus b square equal to 18 minus 12. Answer வந்து 6. And then c square equal to root 6. So c equal to root 6 வரும் c ஓட வேல்யூ. ஸோ இப்போ இதில் வந்து ஃபஸ்ட்டு a வந்து சென்டர் கண்டுபிடிக்கணுமா. ஸோ சென்டர் இஸ், சென்டர் எங்கே இருக்குது நம்ம ஆல்ரெடி தெரியும். சென்டர் எங்கே இருக்குது, இது வந்து எக்ஸ் மைனஸ் ஹெச் ஃபார்முலா. எக்ஸ் மைனஸ் ஹெச் ஒய் மைனஸ் கே, எக்ஸ் மைனஸ் ஹெச் ஒய் மைனஸ் கே. அப்போது இங்கே என்ன வரும், 4 minus 2. அப்போ h equal to 4, k equal to minus 2. இதான் வந்து சென்டர் அண்டு
கேவோட வேல்யூ சென்டர் கே. செகண்ட் வந்து வெர்டிசஸ் ஆர் ஃபோக்கஸ் என்ன கண்டுபிடிக்கலாம். அடுத்து நான் வெர்டிசஸ் கண்டுபிடிக்கிறேன். வெர்டிசஸ் ஆர் இது நான் along with y axis சொன்னால் y axisனா h, k minus a ன்னு வரணும். k minus a and h, k plus a. இப்போது h ஓட வேல்யூ தெரியலையா 4. h வந்து 4, k ஓட வேல்யூ -2 minus 3 root 2 a ஓட வேல்யூ again 4, -2 plus 3 root 2. So this is the value of vertices. அடுத்து focus கண்டுபிடிக்கிறோம். C is 4CR. So focus உடைய ஃபார்முலா என்ன, h, k minus c, h, k plus c. So h என்ன தெரியும் 4, h 4, k வந்து என்ன -2 minus root 6 and then 4, -2 plus root 6 plus root 6. அடுத்து directrix find பண்ண போகிறோம். equation of the directrix. So directrix என்ன D. directrix is என்ன y plus 2 equal to இதோட வேல்யூ என்ன plus or minus a by e. இந்த directrix. அப்போ y plus 2 equal to plus or minus e ஓட வேல்யூ என்ன 3 root 2 divided by e. நம்ம e ஓட வேல்யூ தெரியணும். அப்போ e equal to ஸோ இந்த எலிப்ஸிக்கல் ரூட் e வேல்யூ என்ன எக்ஸென்ட்ரிசிட்டி e minus b square minus a square அப்படின்னு எழுதலாம். அப்போது e root of 1 minus b square என்ன 12 by 18 equal to root of cross multiply பண்ணால் 18 minus 12 by 18 root of வடி மைனஸ் பண்ணால் 6 by 18. ஸோ இது எப்படி எழுதலாம், கேன்சல் பண்ணலாமா, கேன்சல் பண்ணால் 1 root of 1 by 3. ஸோ y equal to ஸோ e ஓட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஸோ y plus 2 equal to plus or minus 3 root 2 divided by ஸோ 1 ரூட் எடுத்தால் 1 தான் 1 by root 3. ஸோ 3 மேலே கொண்டு போகலாமா, 3 மேலே கொண்டு போனால் ப்ளஸ் ஆர் மைனஸ் 3 root 2 இன்ட்டு root 3 divided by 1. அப்போ சேம் வேல்யூ. இப்போ ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 மல்டிபிள் பண்ணால் 3 இன்ட்டு 2 3 சார் 6ன்னு சொல்லலாம். அப்போ root 6. ஸோ இங்கே y plus 2 equal to plus or minus 3 root 6ன்னு வருது. ஸோ இதிலிருந்து 2 அன்சு கொண்டு போனால் y equal to plus or minus 3 root 6 minus 2. அப்போ 2 கண்டிஷன் எப்படி எழுதலாம், y equal to 3 root 6 minus 2 and then y equal to minus 3 root 6 minus 2. ஸோ 2 ரூட்ஸ் வந்து நம்ம 2 டைரக்ட்ரிக்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். So this is fifth subdivision solution. So next on the last subdivision, sixth subdivision. Okay, here again 9x square last subdivision minus y square 36x minus 6y plus 18 equal to 0. So in the equations எடுத்து நம்ம first அது parabola சார் ஹைப்பர்போலா அது எலிப்ஸ். நமக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், எல்லாமே எலிப்ஸ் அண்ட் ஹைப்பர்போலா தான் கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ எந்த ஹைப்பர்போலாவில் எலிப்ஸான்னு சொல்லி செக் பண்ணிவிட்டு ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ப்ரீவியஸ் சப்டிவிஷன் பண்ண மாதிரியே ஃபஸ்ட்டு இந்த ஈக்குவேஷன்ஸை சிம்ப்ளை பண்ணோம். ஃபஸ்ட்டு எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் நம்ம என்ன பண்ணலாம், செப்பரேட் பண்ணி பக்கம் எழுதிக்கலாம். ஃபஸ்ட் ஸ்டெப்பு 9x ஸ்கொயர், வேறு எங்கள் ஸ்கொயர் இருக்குது இங்கே இருக்கா, minus 36x, அடுத்து y ஸ்கொயர் minus y ஸ்கொயர் ப்ளஸ் y டேர்மு minus 6y plus 18 equal to 0. ஸோ இதில் எடுத்து பாருங்கள் என்ன வெளியே எடுக்கலாம் காமனாக, இதில் வந்து 9 காமனாக வெளியே எடுக்கலாம். ஸோ 9 வெளியே எடுத்தால் 9x ஸ்கொயர் மைனஸ் ஸோ 4 வரும் 4x. ஸோ இதில் மைனஸ் y ஸ்கொயர், ஸோ மைனஸ் y ஸ்கொயரை இருக்குது, y ஸ்கொயர் மைனஸ் 6y. இதிலிருந்து காமனாக நான் மைனஸ் மட்டும் வெளியே எடுக்கிறேன். இதிலிருந்து மைனஸ் மட்டும் வெளியே எடுத்தால் இது ப்ளஸ் ஆயிரும். இது -1 வெளியே எடுத்தால் ப்ளஸ் ஆயிரும். ப்ளஸ் 18 ஈக்குவல் டு 0. ஸோ இந்த 18 கொண்டு வச்சு கொண்டு போயிடலாம். இப்போ இதுக்குள்ளே பாருங்கள் என்ன பண்ண போகிறோம், ஆஃப் ஆஃப் த ஸ்கொயர், ஆஃப் ஆஃப் த ஸ்கொயர்னு தெரியலையா, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4x, 4x 4ல் ஆஃப் என்ன 2, அப்போ ப்ளஸ் 2 ஸ்கொயர் மைனஸ் 2 ஸ்கொயர்னு எழுதுகிறோம். ஸோ மைனஸ் சேம் திங் இதில் என்ன பண்ணுறோம், ஆஃப் ஆஃப் த ஸ்கொயர் y ஸ்கொயர் ப்ளஸ் 6y, ஆஃப்னா 6ல் ஆஃப் வந்து 3, இப்போ
ப்ளஸ் 3 ஸ்கொயர் மைனஸ் 3 ஸ்கொயர் ஈக்குவல் டு 18 ரைட் சைடு கொண்டு போனால் மைனஸ் 18 அப்படின்னு வரும். ஸோ இப்போ இது ஏ மைனஸ் ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர்னு வரும் இதுலேருந்து இது வரைக்கும். அப்போ அந்த ஃபார்முலா அங்கே அப்ளை பண்ணுறோம். 9 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2 ஹோல் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் 2 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4 மைனஸ் ஆஃப் இது என்ன வரும் ஃபார்முலா என்ன ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 2ab அப்படின்னா ஏ ப்ளஸ் ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா இது. இப்போ ஒய் ப்ளஸ் 3 ஹோல் ஸ்கொயர்னால் மேலே இருக்கிறது. அப்போது மைனஸ் 3 ஸ்கொயர் வந்து 9 ஈக்குவல் டு மைனஸ் 18. ஸோ இந்த 9 உள்ளே மல்ட்டு பண்ணலாமா? ஸோ இந்த 9 வந்து உள்ளே மல்ட்டு பண்ணால் 9 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 9 4s are 36 மைனஸ் இது உள்ளே மைனஸ் கொண்டு போகலாமா? அப்போது ஒய் ப்ளஸ் 3 ஹோல் ஸ்கொயர். ஸோ இந்த மைனஸ் உள்ளே போகும்போது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ப்ளஸ் 9 ஈக்குவல் டு மைனஸ் 18. அப்போ இந்த நம்பர்ஸ்லாம் அந்த கான்ஸ்டன்ட்லாம் நம்ம ஈக்குவல் டு ரைட் சைடு கொண்டு போய்க்கலாம். 9 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ப்ளஸ் 3 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் 18 ப்ளஸ் 36 மைனஸ் 9 அப்படின்னு வருது. ஸோ இதிலிருந்து சிம்பிளை பண்ணால் என்ன வரும் 9 36 அது அகைன் வந்து 18 மைனஸ் 9 ஆட் பண்ணுறோம். அகைன் 36 மைனஸ் பண்ணுறோம். அப்போ மைனஸ் பண்ணால் ரிமைனிங் டைம் என்ன வரும்? ஸோ 9 தான் வரும். இப்போ 9 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ப்ளஸ் 3 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 9. அப்போ ஈக்குவல் டு 1ன்னு வரணுமா? அப்போ 9ஆல் டிவைட் பண்ணலாம் போத் சைடு. ஸோ போத் சைடு 9 டிவைட் பண்ணால் ஸோ 9 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2 ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை 9 மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 3 ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை 9. ஸோ ஒய் இது ஆக்சுவலாக ஒய் ப்ளஸ் 3 ஈக்குவல் டு 9/9. ஸோ இதை கேன்சல் பண்ணலாமா? ஸோ கேன்சல் பண்ணால் நமக்கு என்ன கிடச்சிருக்கு? ஸோ இதை கேன்சல் பண்ணால் எக்ஸ் மைனஸ் 2 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு வருது. ஸோ டிவைட் பை என்ன ஒரு டினாமினேட்டரில் இது 1 மைனஸ் இங்கே என்ன வரும் 9 டிவைட் ஆகலை. ஸோ ஓகேவா? அப்போ இங்கே வந்து ஒய் ப்ளஸ் 3 ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை 9 ஈக்குவல் டு 1. அப்போ இது மைனஸ் வந்திருக்கா? ஸோ பாருங்கள் ரெண்டு ஈக்குவேஷன் மைனஸ் வந்தாவே அது என்ன ஈக்குவேஷன்? அது ஈக்குவேஷன் ஆஃப் த ஹைப்பர்போலா. ஸோ திஸ் இஸ் an equation of hyperbola. இது equation of the hyperbola கிடச்சிருக்கு. ஸோ அடுத்து அப்போ ஏ ஸ்கொயர் எது கண்டுபிடிங்க? ஏ ஸ்கொயர் இஸ் எது பெரிய வேல்யூ? இங்கே ஏ இதுதான் 1 தானே பெரிய, இது மைனஸ் இருக்குது. மைனஸ் 9 வந்து பெரிய வேல்யூ இல்லை, ப்ளஸ் 1 தான் பெரிய வேல்யூ. அப்போ ஈக்குவல் டு 1. அப்போ ஏ ஈக்குவல் டு 1 தான். அகைன் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 9, பி ஈக்குவல் டு 3. ஏன்னா ரூட் எடுத்தால் 9 ரூட் எடுத்தால் 3 கிடைக்கும். அகைன் சி ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறோம். சி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். இப்போ 1 + 9 ஈக்குவல் டு 10. இப்போ சி ஈக்குவல் டு ரூட் 10. And finally center. First A center கண்டுபிடிக்கிறோம். Center is h, k. The previous equation h, k னா இங்கே 2, -3. அப்போ h equal to 2, k equal to -3. ஸோ எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம மேலே கண்டுபிடிச்சிருக்கு இல்லையா? ஸோ அந்த வேல்யூ பாருங்க x minus h, y minus k. இப்போ ஹெச்ன்றது 2, ஒய்ன்றது 3. இது ரெண்டும் சேர்ந்து தான் எழுதியிருக்கேன். அடுத்து ஃபோக்கஸ் பி. ஃபோக்கஸ் என்ன? 4C அப்படின்னு சொல்லலாம். 4C ஆர் ஸோ 4C ஃபார்முலா என்ன? அலாங் வித் இது எக்ஸ் ஆக்சிஸ் பொறுத்து இந்த பேரலல் லைன் இருக்குது. அப்போது h + c, k, h - c, k. ஸோ h + c என்ன? 2 + √10, k - 3. Again 2 - √10, -3. So this is the value. அடுத்து என்ன கண்டுபிடிக்கிறோம்? வெர்டிசஸ் கண்டுபிடிக்கிறோம். C வந்து வெர்டிசஸ்.
ஸோ வெர்டிசஸ் ஆர் h plus a comma k and h minus a comma k. ஸோ ரெண்டுத்துலேருந்து h என்ன 2 plus 1 comma minus 3, இங்கே 2 minus 1 comma minus 3. இதிலிருந்து வேல்யூ என்ன 3 comma minus 3, இதில் மைனஸ் பண்ணால் 1 comma minus 3. ஸோ அது ஃபைனலி டைரக்ட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கிறோம். டைரக்ட்ரிக்ஸ்னால் தமிழில் ஈக்குவரை, வெர்டிசஸ்னால் தெரியும் முனைகள், குவியம், அதுதான் கண்டிஷன். இது x minus 2 equal to plus or minus a by e. இப்போ x minus 2 plus or minus 1, a வந்து 1 by e, e equal to root of 1 plus b square by a square சொல்லிட்டாங்க. அப்போது root of 1 plus b square என்ன 9 by 1. ஸோ கிராஸ் மல்டிபிள் பண்ணாலும் சேம் அதே தான் வரும். ஈக்குவல் டு அப்போது 9 plus 1 equal to 10. ஸோ ஃபைனலி x minus 2 equal to plus or minus 1 by e. அப்போ இதுலேருந்து plus or minus 1 by e னா 1 by root 10 is a 1 by e ஓட வேல்யூ. 1 by e என்னென்னா இப்போது x equal to, ஸோ மைனஸ் 2 ஆன்சர் கொண்டு போகலாமா? இப்போ plus or minus 1 by 10 root 10 plus 2, minus 2 ஆன்சர்னா plus 2. இப்போ இதிலிருந்து நான் 2 டைம்ஸ் எழுதலாம், ப்ளஸ் அண்ட் மைனஸ். அப்போது x equal to 1 by root 10 plus 2, again x equal to minus 1 by root 10 plus 2. ஸோ இது ஒரு ஈக்குவேஷன், இது ஒரு வேல்யூ, இது ஒரு எக்ஸ் வேல்யூ, இது ஒரு எக்ஸ் வேல்யூ கிடச்சிருக்கு. ஓகே, ஸோ இதோட வந்து லாஸ்ட் சப்டிஷன் முடியுது. ஸோ ஓவராலாக இந்த சம்ஸில் இருக்கிற எல்லா சப்டிஷன்ஸுமே நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ எல்லாமே லிசன் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.